ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் பாம் சண்டே வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு 21 4-5 வசனங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 2 சீசரை இயேசு அழைத்து எதிரேயுள்ள கிராமத்துக்கு போங்கள் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டில் யோசுவாவையும் காலேபையும் தேசத்தை வேவு பார்க்க மோசே அனுப்பினார். இயேசுவும் சீசர்களை 2 பேராக சென்று ஊழியத்தை செய்ய அனுப்பினார். யாரும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியின் மேல் பவனி போனார். எப்படி கழுதை குட்டி அவிழ்க்கப்பட்டதோ அதுபோல நாமும் பாவக்கட்டுகளிலிருந்து அவிழ்க்கப்பட வேண்டும். பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து அவிழ்க்கப்பட வேண்டும். நாம் அநேகர் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறோம். அதிலிருந்து மீட்பை பெற வேண்டும். இரண்டாவதாக, அவிழ்க்கப்பட்ட கழுதை இயேசுவிடம் கொண்டு வரப்பட்டது. அதுபோல நாமும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவரால் பயன்படுத்தப்பட வேண்டும். அநேகரை நாம் கிறிஸ்துவுக்கு நேராய் வழிநடத்த வேண்டும். மூன்றாவதாக, கழுதை குட்டியின் மேல் ஏறி பவனி சென்றார். நாமும் கழுதை குட்டியைப் போல இயேசுவால் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது அந்த கழுதைக்கு கிடைத்த ஒரு மகிமை நமக்கும் கிடைக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்களும் பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று கழுதை குட்டியைப் போல மகிமை பெற்றவர்களாக மாற உதவி செய்ங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க கிருபை செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.